அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காணாவாழை இன்னைக்கு நம்ம காணாவாழையை பார்க்க போகிறோம். மருத்துவ பயன்கள் பார்க்க போகிறோம். இதுதான் காணாவாழை. இது மருத்துவ பயன். எதுக்கெல்லாம் பயன்படும்? படுக்கையிலே இருப்பாங்க இல்லையா, அதில் புண்ணு இருக்கும்ல, படுக்கையிலே கிடந்தவங்களுக்கு புண்ணு இருக்குது தெரியுமா, அதில் அந்த இலையை அரைச்சி பட்டு போட்டால் அந்த புண்ணு விரைவில் குணமாகும். அப்புறம் சுகர் இருக்கிறவங்களுக்கு புண்ணு ஆறாமே இருக்கும், அவங்களுக்கும் இந்த இலையை அரைச்சி அதில் வச்சேன்னா சுகர் புண்ணு சீக்கிரமாக ஆறிடும். அடுத்தபுள்ள தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கும் இந்த இலைகளோட சாறு எடுத்து போடலாம், இலையை அரைச்சி பட்டு மாதிரி போடலாம், குணமாகும். பிறகு முகப்பரு, அதுக்கும் பயன்படும். அப்புறம் இந்த கீரையை சமைச்சு சாப்பிடலாம், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். காணாவாழை வாழை மரத்தில் போல் இதுலேயும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? நிறைய சித்த மருத்துவத்தில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆயுர்வேத மருத்துவம் இதிலெல்லாம் இந்த இலைகளை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இது பேர் காணாவாழை. காணாவாழை இது பூ வந்து ஊதா கலர்லேயும் இருக்கும், ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இது பூ பூத்துருக்குதா பாரு, இந்த செடியிலேட்டு பூ இருக்குதுன்னு. இது மழை நேரத்தில் சாலை ஓரம், அப்புறம் குளம் குட்டை இது ஓரத்துலலாம் நிறைய முளைச்சிருக்கும். இந்த இலை வந்து ஒரு சில இலை கூர்மையாக ஊச்சாக இருக்கும், சில இது இலை இப்படி ரவுண்டாக இருக்கும். இந்த இது ஒரு வெரைட்டி பாருங்கள், இப்படி இருக்கும். இது ஒரு வெரைட்டி. இவ்வளோ செடி இருக்குது பாருங்கள். நிறைய தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. சமைச்சு சாப்பிட்லாம், சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. பூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு வெரைட்டி காணாவாழையில் எப்படி இருக்கு பாருங்கள், ஊச்சா ஊச்சா ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். இந்த இலை ஊச்சா இருக்கும். 2 விதமான காணாவாழை உண்டு. ஒன்று ஒயிட் கலரில் பூக்கும், ஒன்று ப்ளூ கலரில் பூக்கும். எங்கள் வீட்டில் பாக்ஸில் வச்சுருக்கோம் நாங்கள். களை செடியாக ஒவ்வொரு செடிக்குள்ளேயுமே முளைக்கும். இது காணாவாழை ஏன் பேர் வந்ததுன்னா, மழை நேரம் தான் கிடைக்கும், மற்ற நேரம் காணாமல் போயிடும், அதனால் இது காணாவாழை. நிறைய காணாவாழை முளைச்சிருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இது ஏன் காணாவாழை பேர் வந்தது அப்படின்னா, மற்ற நேரம் காணாமல் போயிடும், மழை நேரத்தில் தான் இருக்கும். வாழை இலை போல் இருக்கும், வாழை இலை நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாரி இதுலேயும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால காணாவாழை அப்படின்னு என்னுடைய பாயிண்ட்.